எனக்கு எப்பயாவது மனசு ஒரு மாதிரி இருக்குது, சோகமாக இருக்குன்னா என் மனசை இலகுவாக்குறதுக்கு நான் அடிக்கடி பார்க்குற படம் உள்ளத்தை அள்ளித்தா. என்னை மாதிரி நிறைய பேர் அந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க. இன்றைக்கும் உள்ளத்தை அள்ளித்தான்னு சொன்னாலே அந்த காட்சிகள் நினைவு வந்து எல்லாருக்கும் சிரிப்பு வரும். அப்படி ஒரு படம். மகான் கவுண்டரும் கார்த்திக்கும் சேர்ந்து கலக்கிய படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படம் தொடங்குறது முடிகிற வரையும் சிரிப்பு தான். படம் முடிந்த பிறகும் அந்த பாதிப்பு ரொம்ப நேரம் இருக்கும். எப்படி ஒரு சோக படத்தை பார்த்துட்டு வந்தால் ஒரு மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து வந்தால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த கார்த்திகை ரயில்வே ஸ்டேஷனில் ஏமாத்துறதுலேருந்து, அதுக்கடுத்து பஸ் ஸ்டாண்டில் பிடிபடுறதுலேருந்து, கவுண்டர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் விட்டு. என்னடா ஸ்டேட் கவர்மெண்ட், என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படி வச்சிருக்கிறீங்க, பஸ்ஸில் 2 வழி தான் வச்சுருக்கீங்க அப்படிம்பார். அதுக்கடுத்து தொடர்ச்சி வரும். கடைசியில் ஒரு சீன்லலாம் உன்னை பார்த்தா மாப்பிள்ளை மாதிரியே தெரியலையே, ஏன் மாப்பிள்ளைனா நெத்தியில் சூடு போட்டிருப்பானா அப்படிம்பாரு. கிட்னாப் சீனா இதில் மறக்கவே முடியாது. எல்லா பேரும் பார்த்து ரசிச்சு சிரிச்ச சீன். டே கிட்னா நாயே அப்படிம்பார். யாராவது ஒருத்தன் கடத்தி வச்சிருக்கணும் அப்படி திட்டுவானா. கவுண்டர் தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செட் பண்ணது. டே தகப்பான ஒரு தகப்பனை கூப்பிடுறதே கவுண்டர் தான் உருவாக்கி வச்சது. அப்படி கிட்னா ஏப்பா டெம்போலாம் வச்சு கடத்திருக்காங்களாம்ப்பா அப்படிம்பாரு. படத்துல அந்த ஏப்பா உன்னை யாருப்பா சங்கீதம் கத்துக்கிற சொன்னா, நான் நல்லா பாடுவேனே, இன்னும் நல்லா பாடுவேன், நாளைக்கு அவன் தாடி என்னைய பாட சொல்லியிருக்காயா அப்படிம்பாரு. அந்த பாட்டு பாடுற சீன் ஆகட்டும், அந்த அதை அப்படி சிரிக்கலாம். இன்னைக்கு அந்த பாட்டை போட்டு சிரிக்கலாம். மாமா நீ மாமா அப்படின்ற பாட்டு. இப்படியாக இந்த படம் முழுக்க முழுக்க சிரிப்பா இருக்கும். படம் முடிஞ்ச பிறகும் அதை நீங்க ரொம்ப நேரம் அந்த அந்த சிரிப்பும் அந்த இன்பமும் உங்களோட தங்கும். அப்படி ஒரு படம் தான் உள்ளத்தை அள்ளித்தா. கார்த்திக்ட ஒரு தடவை கேட்டாங்க கவுண்டமணியை பத்தி, கவுண்டமணி சாரை பத்தி சொல்லுங்க அப்படின்னப்ப அவர் வந்து சிரிச்சுட்டு, கவுண்டமணி அண்ணன் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஜாய் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் இந்த உள்ளத்தை அளித்தா ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் ரொம்ப நேரம் அந்த இன்பமும் நீடித்திருக்கும். உள்ளத்தை அளித்தா.